எங்களுக்கு தானாக சேர்ந்த கூட்டம்னு வாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு 5 பேர் பெண்கள் நாங்கள், நான், ஜெஸ்ஸி, ஜமுனா, அலிஷியா, பிரின்சி, நித்யா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்தது தான் இந்த கம்பெனி. இப்போ ஒரு 500 பேர் இருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு MOU சைன் பண்ணி போன 7ஆம் தேதி போய் மதுரையில் போய் நாங்கள் கையெழுத்து போட்டுற அளவுக்கு நாங்கள் வளர்ந்தோம். அப்படின்னா இது இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் நம்மளுடைய பாரம்பரியத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் பெண்களை ஊக்குவிக்கும் ஒரு திறனுக்கும் இருக்கிற ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு எனக்கு தோணுது. எஸ் மேம். ஆக்சுவலி மேடம், பொதுவாக வந்து ஏஐ இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக பெருநகரங்களை சென்னை மாதிரி நிறுவனங்களை வைக்கணும் நினைப்பாங்க. நீங்கள் ஏன் மதுரையை தேர்வு பண்ணீங்க? மதுரையில் பார்த்தீங்கன்னா பேர்லயே ஏஐ இருக்குது. அங்க ஓடுற வைகையில் 2 ஏஐ இருக்கு. மல்லிகையில பாத்தீங்கன்னா ஒரு ஏஐ இருக்கு. அங்க சுடுற இட்லியில, தோசையில, வடையில கூட ஏஐ இருக்கு. ஆனா இப்படி ஒரு பதில நான் மட்டும் இல்ல, யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இல்ல, அது இது வந்து நான் சும்மா தமாஷா ஒரு சிரிப்பு இருக்கட்டுமேன்னு சொன்னேன். நல்ல பள்ளிக்கூடங்கள், நல்ல கல்லூரிகள், நல்ல மாணவர்கள், நல்ல திறனாளிகள் அங்க இருக்கும்போது அங்க போறதுல ஒன்றும் தப்பே இல்லை. நாங்க சென்னையில ஆஃபீஸ் வச்சிருக்கோம். இருந்தாலும் எங்களோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பேர் இருக்கிற 150 பேரில் ஒரு 30 பேர் Thursday Friday ஆச்சுன்னா பேக்கை தூக்கிட்டு பர்வீன் டிராவல்ஸ்ல ஏறி கிளம்பி போயிடுவாங்க மதுரைக்கு.